Hello everyone, hi. நான் உங்க முகமது ஷிஃபான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போறோம். லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டுங்க ஒரு வீடியோ வந்து பார்த்தோமா. லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம எலமெண்ட்ஸ் எவ்வளோ எலமெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம், அதான் வந்து நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த லிஸ்ட்டில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் வச்சு அந்த லிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து மோர் தென் 20 இருக்குது, இதுக்கு மேலே இருக்கும். பட் ஆனால் நாங்கள் இம்பார்ட்டன்டான 20 மட்டும் நாங்கள் எடுத்து வச்சாச்சு, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி திங் யூ ஹேவ் டு நோ, ஓகே. ஸோ நம்ம வந்து டைவ் ஆகலாம் நம்மளோட வீடியோக்குள்ள, ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் லென்த் அப்படிங்கிறது லென்த்துங்கிறது அர்த்தம், ஓகேவா. இதில் வந்து என்னன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதோட லென்த் கொடுத்துரும், ஓகேவா. நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அதோட லென்த் தருமா. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து லென்த்தை கொடுத்துரும். இந்த லென்த் ஃபங்க்ஷன் வந்து டப்புலையும் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவோம், செட்லையும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம இந்த லென்த் ஃபங்க்ஷனுங்கிறது யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இதான் லென்த் ஃபங்க்ஷனோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அடுத்து செகண்டாக உள்ளது அப்பெண்ட் ஃபங்க்ஷன். அப்பெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், பேர்லேயே இருக்குது. அப்பெண்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு கடைசி இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது, ஓகே, ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு லிஸ்ட் வேரியபிளை கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் வச்சு அப்பன்னு கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக என்ன எலமெண்ட் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் அந்த எலமெண்ட்டுக்கு ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 இருக்குது, வந்து கடைசியில் நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டே வந்து நீங்கள் உள்ள நினைக்கிற மாதிரி, அதாவது இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும், நம்ம வந்து போடல, இதனால போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அப்பெண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைமே ஒரு லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும் கடைசியில், ஓகேவா. பட் ஆனால் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதான் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். அடுத்து உள்ள ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன்லேயே பேர்லேயே இருக்குது. இன்சர்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைமே ஒரு இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 0 ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அது வரையும் போயிட்டு இருக்கும், ஓகேவா. ஸோ இன்சர்ட் பொறுத்தவரைமே நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன இன்சர்ட் பண்ணிடு, இந்த இடத்துல இந்த எலமெண்ட் இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து அங்கே இன்சர்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதான் இன்சர்ட் ஃபங்க்ஷன். அடுத்து காப்பி ஃபங்க்ஷன் வந்து அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து இன்னும் ஒரு வேரியபிளுக்கு காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு காப்பி ஃபங்க்ஷனுங்கிறது. இதுக்கு வர நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அல்டர்னேட்டிவ் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன லிஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும், காப்பி ஆகிடும், ஓகேவா. ஸோ இது இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைமே ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன எலமெண்ட்டை கொடுக்குறீங்களோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்தோம். அடுத்து கடைசியாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணால் நீங்கள் என்ன எலமெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ். லென்த் இருக்குது, அப்பெண்ட் இருக்குது, எக்ஸ்டெண்ட் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, காப்பி இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, ரிமூவ், ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம கோடிங் விண்டோவில் பார்க்கலாம், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கோடிங் வந்துச்சு. இங்கே வந்து நான் லிஸ்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து லென்த் ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ளே இருக்க நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து 1 2 3 4, ஓகேவா. 4 லிஸ்ட் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு தெரியும், இந்த கவுண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு வந்து 4 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பிரிண்ட்னு கொடுத்துட்டு லென்த்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன், லென்த்னு கொடுத்துட்டு அடுத்தது நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எஸ்ங்கிற வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், ஓகேவா. பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் லென்த்னு போட்டு, சாரி இங்கே வந்து நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலையா, லென்த் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணணும். லென்னு அடுத்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன், அதாவது கர்லி பிராக்கெட் போடுறேன். கர்லி பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடும், ஓகேவா. க்ளோஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு லிஸ்ட்டோட எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுது பார்ப்போம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லென்த் வந்து 4 இருக்குன்னு சொல்லிடுச்சு, ஓகேவா. இந்த லிஸ்ட் வந்து எவ்வளோ இதாக இருக்குது, லென்த் வந்து 4 இருக்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து 4 இருக்குது. இப்போ வந்து நான் அடுத்த வேல்யூ நான் வந்து 5 ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ அடுத்து ஒன்றும் இல்லை, எஸ் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அப்பெண்ட் நான் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன எலிமெண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன் அது போட்டுரும், ஓகேவா. இப்போ வந்து நான் 5 தான் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ 5 போட்டேன். இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நான் வந்து அந்த லிஸ்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு, ஓகேவா. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிறப்ப இங்கேருந்து இங்கே வரப்போ வந்து 4 லென்த் இருக்குது, ஓகேவா. லென்த் இருக்குது. அடுத்து இங்கே அப்பெண்டால் இங்கே வந்து ஆட் ஆகிடுது, ஒரே ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகிடுது. அந்த ஆட் ஆனதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லிடுச்சு, ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷனோடது. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்
மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ண உதவும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் போவோம். இப்போ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. எஸ் டாட் எக்ஸ்டென்ட் போடணும். எக்ஸ்டென்ட் ஓகேவா போட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும். லிஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து 5 வரை இங்கே இதுக்கப்புறம் 5 வரையும் ஆட் ஆகிடுச்சா. இப்போ வந்து நான் 6 கொடுக்க போகிறேன். 6 7 8 3 வேல்யூ கொடுக்குறேன். 3 வேல்யூ கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? தேவையில்லை, இது தேவையில்லை. ஓகே, இப்போ வரீங்க. இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து 5 வரையும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து நான் எக்ஸ்டெண்ட் கொடுத்த பிறகு எனக்கு வந்து 6 7 8 வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லவே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் 2 எலமெண்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எரர் வரும். வெயிட் நினச்சி எரர் காட்டுது. ஓகே வெயிட், இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் 2 எலமெண்ட் ஆட் பண்ணேன்னா எனக்கு எரர் காட்டும். இந்த ஒரு எரர் வரக்கூடாது, அதாவது இது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்பெண்டை பொறுத்தவரை ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணணும். பட் எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணோம். அதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ள அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கணும்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இன்சர்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு இண்டெக்ஸ், இதில் வந்து அந்த இண்டெக்ஸில் இவ்வளோ இந்த இடத்துல வந்து இந்த எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அப்போ 1 இருக்கிற இடத்த வந்து 0th இண்டெக்ஸ், அண்ட் 2 இருக்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அண்ட் 3 இருக்கிறது செகண்ட் இண்டெக்ஸ், அண்ட் 4 இருக்கிறது தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? 0லேருந்து எவ்வளோ போதும் அந்த நம்பர் வரையும். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 0, அதாவது 0th இண்டெக்ஸில் 0 ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா எஸ் டாட்டு இன்செர்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்கணும்னா என்ன இண்டெக்ஸோ அதை கொடுக்கணும். இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன எலமெண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன், 0 ஆட் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா? 0 ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால் 0th இண்டெக்ஸில் 0 ஆட் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் எஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து கீழே இருக்கு பாருங்க. ஓகேவா? கீழே இருக்கு பாருங்க, இங்கே வந்து 0 வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரையும் உங்களுக்கு வந்து 0 வந்து இல்லை. இங்கே வந்து நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு 0 வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 5th இண்டெக்ஸில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் 5th இண்டெக்ஸ் கொடுத்துட்டு 0 இது பண்ணோன்னா எனக்கு வந்து 5th இண்டெக்ஸில் எனக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 5th இண்டெக்ஸில் உங்களுக்கு இந்த 0ங்கிறது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் எனக்கு ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் 0th இண்டெக்ஸ்லேயே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதான் வந்து உங்களுக்கு இன்செர்ட், அதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் லென்த் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது நான் என்ன இதுக்கு போகிறேன்னா காப்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா எஸ்ஸில் தான் நம்ம லிஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு நான் வந்து என்ன லிஸ்ட்டு எஸ்ங்கிறதான லிஸ்ட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு காப்பி கொடுக்க போகிறேன். காப்பி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து பிரிண்ட்டு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இதில் வந்து இது எக்ஸ் தான் அப்படின்னு நான் நோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துறேன். எக்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா எக்ஸ். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப கடைசியாக உங்களுக்கு வர அவுட் வந்து என்ன பாருங்கள். இப்போ எக்ஸ் வந்து எப்படி இருக்குது, எக்ஸ் வந்து எஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு காப்பி ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி போடாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பி ஃபங்க்ஷன் பதிலாக காப்பி ஃபங்க்ஷன் இல்லாமல் மொட்டையாக எஸ்ன்னு மட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், இந்த எஸ்ஸை வந்து இங்கே டேட்டா அசைன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸோட அட்ரஸும் எஸ்ஸோட அட்ரஸும் இருக்கும். அதாவது மெமரி அட்ரஸ் இருக்கும் உங்களுக்கு. ரேண்டம் ஆக்சஸ் ரேமில் வந்து ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். இந்த எஸ்ஸோட மெமரி அட்ரஸும் எக்ஸோட மெமரி அட்ரஸும் ஒரே தான் இருக்கும். ஆனால் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஒரு தனியான மெமரி அட்ரஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இதை பற்றி நம்ம ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. பட் ஆனால் இப்படிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ காப்பி ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணுங்கிறத நம்ம ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பார்க்கணும். லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. காப்பி ஃபங்க்ஷன் பார்த்தா இண்டெக்ஸ் ரிமூவ் 2 ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து இண்டெக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இதோட இண்டெக்ஸ் வேணும்னா எனக்கு 5th இண்டெக்ஸ் வேணும். ஓகேவா? இந்த 5th வேல்யூட இண்டெக்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து பிரிண்ட் கொடுத்துறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்தது என்ன லிஸ்ட்டு, எஸ்ங்கிறது லிஸ்ட்டு அடுத்து இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் எந்த எலிமெண்டோட இண்டெக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து 5 கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து 5ஓட இண்டெக்ஸ் வந்து 5 தான். ஓகேவா? எப்படி, இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், 4th இண்டெக்ஸ், 5th இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு 8th இண்டெக்ஸ் கொடுப்போம். 8th இண்டெக்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து 8 தான் வரும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தான் வருது. இண்டெக்ஸ் வந்து எப்போ 0ல் தானே ஆகும். ஸோ 2 வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது. 8th இண்டெக்ஸ்னால் 8 தான் வரும். ஓகேவா? ஓகே ஃபைன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8th இண்டெக்ஸ் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ண முட்டேன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் மாறும். இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல நான் 0 சேர்த்தனால தான் இந்த ஒரு இது வருது. ஓகேவா? இப்போ நான் அது பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு வந்து வேற மாதிரி வரும். இப்போ 8ங்கிறது 7th இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஏன் எனக்கு வந்து இங்கே 1ல ஸ்டார்ட் ஆகுது. 1க்குள்ள இண்டெக்ஸ் வந்து 0லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? நம்ம நார்மலாக 0லேருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் இங்கே இன்சர்ட் 0ன்னு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து அப்படி வருது. ஓகேவா? ஓகே ஃபைன். இதான் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அடுத்து நான் ரிமூவ் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ரிமூவ் ஃபங்க்ஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் வச்சு நான் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் நான் வந்து 0 ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். ஸோ 0 ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். கொடுத்த பிறகு இப்போ அடுத்து நான் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். வெயிட், எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இங்கே சாரி ரிமூவ் கொடுத்துட்டேன். இருங்க, இப்போ இங்கே கீழே இருக்குமா? இருங்க, திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ள எக்ஸுங்கிற வேல்யூவில் இதான் எஸ்ங்கிற வேல்யூவில் வந்து நம்மளுக்கு 0 இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 0 இல்லை. பிகாஸ் நம்ம வந்து இது ரிமூவ் ஃபங்க்ஷன் வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு லிஸ்ட்டோட ஒரு ஐடியா. அடுத்த வீடியோவில் வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷன்லேயே இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். பாய்.